வணக்கம் மக்களே, இது உங்க காசு பணம் சேனல். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். யூடியூப்ல விளம்பரம் பார்க்க பணம் தருவது எப்படி? மாதம் 50,000 வரை சம்பாதிப்பது சாத்தியமா? இன்னைக்கு இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டோட குறிப்பா சொல்லணும்னா மதுரை, கோவை ஆகிய நகரங்கள்ல நாங்க அனுப்புற யூடியூப் விளம்பரங்களை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு பணம் தருவதா சொல்லி கோவையில் சக்தி ஆனந்தன் அப்படிங்கிற ஒருத்தர் நடத்தி வர்ற MLM பேரு தான் மை V3 Ads. இந்த நிறுவனம் மோசடி செய்வதாக சொல்லி ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புகார் அளிச்சிருந்தாரு. இந்த புகாரின் அடிப்படையில போலீஸும் இந்த நிறுவனத்தின் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதை பத்திய ஒரு விழிப்புணர்வு தான் இந்த பதிவு. நமக்கு தெரிஞ்ச சில சைபர் வல்லுநர்கள், நிபுணர்கள்கிட்ட கேட்கும்போது இந்த ஸ்கீம் ஒரு பொய்யானது, யூடியூப் விளம்பரங்களை பார்த்தா பணம் தர்றது அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க திட்டவட்டமா சொல்றாங்க. சரி, இந்த திட்டம் எப்படி செயல்படுது, இதுல யாரெல்லாம் பங்கேற்கலாம், எத்தனை ரூபாய் வரைக்கும் நம்ம கட்டலாம் அப்படிங்கிறத இங்க பார்க்கலாம். இந்த நிறுவனம் ஒரு 6 ஸ்லாட் வச்சிருக்காங்க. அதாவது 6 வகையான உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுது. முதல் வகை பேசிக்னு சொல்லுவாங்க. அதைய அந்த அடிப்படையில் சேர்றவங்க பணம் எதுவுமே கட்ட வேண்டியதில்லை. நீங்கள் அவங்க குறிப்பிட்டு சொல்கிற ஒரு யூடியூப் விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக தினம் உங்களுக்கு 5 ரூபாய் வரவு வரும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு சேர்த்து உங்களுக்கு 150 ரூபாய் கிடைக்குது. நீங்கள் அதுக்கு எந்த பணமும் கட்ட வேண்டியதில்லை. ரைட்டு. அப்படி அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2வது வகை பார்த்தீங்கன்னா 360 ரூபாய் கட்டி நீங்கள் உறுப்பினர் ஆகணும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7 ரூபாய் கிடைக்குது. அதாவது இவங்களும் அதே யூடியூப் விளம்பரத்தை தான் பார்க்குறாங்க. 1 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் 7 நிமிஷம்னு அந்த ஸ்லாட்டு நீண்டுக்கிட்டே போகும். கொடுக்குற பணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த யூடியூப் விளம்பரம். அந்த வகையில் இந்த 360 ரூபாய் கட்டி உறுப்பினரானவங்களுக்கு அவங்க பார்க்கக்கூடிய யூடியூப் விளம்பரத்தில் இருந்து மாதம் 210 ரூபாய் கிடைக்குது. இதோட ஹையஸ்ட் ஸ்லாட் அப்படின்னு சொல்றது கிரவுன் மெம்பர்னு சொல்றாங்க. அதாவது கிரவுன் உறுப்பினர். இவங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1,21,260 ரூபாய். என்ன கணக்குல இந்த 1,21,260 ரூபான்னு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்படி இந்த கிரவுன் உறுப்பினர்கள் தினமும் பார்க்கக்கூடிய அந்த யூடியூப் விளம்பரத்தின் மூலம் இவங்களுக்கு 480 ரூபாய் கிடைக்குது தினமும். அதை தவிர இவங்க கட்டின பணத்துக்கு ஏற்றபடி சில பொருள்களையும் இந்த நிறுவனம் அவங்களுக்கு தர்றாங்க. இதுக்கு அடுத்த கட்டமா ஏற்கனவே இருக்கிற உறுப்பினர்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாராவது கிட்ட இந்த ஸ்கீமை பத்தி சொல்லுங்க, நீங்க அவங்கள சேர்த்தி விடும்போது உங்களுக்கு ஒரு கமிஷன் வரும் அப்படின்னு அந்த நிறுவனம் அவங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டவும் இவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தரை இந்த ஸ்கீம்ல சேர்த்தி விடும்போது பொருளாகவும் பணமாகவும் சேர்த்தி விட்டவருக்கு கமிஷன் கிடைக்குது. உதாரணமா இப்போ அந்த பேசிக் ஸ்கீம்ல இருக்காங்க இல்லையா, பணம் எதுவுமே கட்டாதவங்க, அவங்க ஒரு புதிய உறுப்பினரை சேர்த்து விட்டா அந்த பேசிக் ஸ்கீம்ல இருக்கிறவங்களுக்கு 15 ரூபாய் இவங்க கமிஷனா கொடுக்கறாங்க. அதே சமயம் அந்த ஹையஸ்ட் இருக்கு இல்லையா கிரவுன் உறுப்பினர், அவர் ஒருத்தரை சேர்த்தி விடுறாருன்னு வைங்க, அவருக்கு 6,000 ரூபாய் கமிஷனா கொடுக்கறாங்க. ஸோ இப்படி ஒரு செயின் லிங்கா தான் ஒருத்தர்கிட்ட வாங்கி இன்னொருத்தருக்கு அந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பார்த்தா பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற இந்த திட்டம் முதல்ல மதுரையில தான் 1 வருடத்துக்கு முன்பாகவே ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கிருந்து இந்த திட்டம் பரவி கோயம்புத்தூருக்கும் வந்திருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா மதுரையை விட கோயம்புத்தூர்ல இந்த திட்டத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 50 லட்சம் உறுப்பினர்கள் இங்க இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. அதுல 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கோயம்புத்தூர்ல இருந்துதான் அப்படின்னு சொல்லப்படுது. கோவை பகுதியில மட்டும் பல குடும்ப உறுப்பினர்கள் பலரையும் இந்த திட்டத்துல இணைச்சு அதுக்கு உண்டான கமிஷனையும் அவங்க பெற்றிருக்காங்க. நீங்க தினம் யூடியூப்ல விளம்பரம் பார்த்தாலும் உங்களுக்கு காசு வர்றது என்னமோ மாசம் ஒருக்கா சம்பளம் வர்ற மாதிரி தான். இவங்க சொல்ற மாதிரி மாசமானா முழு பணத்தையும் அதோட உறுப்பினருக்கு கொடுக்கறது இல்ல. அதாவது சேவை கட்டணம், தயாரிப்பு கட்டணம்னு சொல்லி கிட்டத்தட்ட 30% அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையிலிருந்து கழிச்சிடுறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரவுன் உறுப்பினரா இருக்கிறவங்களுக்கு மாசம் 10,000 ரூபாய் அளவுக்கே தான் பணம் கிடைக்கும். ஸோ அவங்களை
அவங்களுக்கு 12 மாசம் இந்த விளம்பரத்தை பார்த்து இதே மாதிரி பணம் வந்தாதான் அவங்க போட்ட முதல் திரும்பி அவங்களுக்கு வரும். ஸோ நீங்க கட்டுற பணம் கொஞ்சம் கொஞ்சமா 12 மாசத்துக்கு உங்ககிட்டவே அதை திருப்பி கொடுக்கறாங்க. அதுதான் இந்த ஸ்கீம். அதுவும் இல்லாம நீங்க இந்த விளம்பரம் பார்க்கறத உறுதி செய்யறதுக்காக நடுநடுவே விளம்பரத்தை பார்க்கறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நீங்க ஆமான்னு சொல்லி கிளிக் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது அந்த விளம்பரத்தோட முடிவுல ஒரு கோட் நம்பர் வரும். அந்த கோட் நம்பரை அவங்க வாட்ஸ்அப் செஞ்சாதான் அவங்கள அன்னைக்கு ஆடு பார்த்ததுக்கான வரவு வைக்கப்படும். ஒரு கட்டத்துல நீங்க புதிய உறுப்பினர் யாராச்சும் சேர்த்தி விட்டீங்க அப்படின்னா அந்த புது உறுப்பினர் செலுத்துற பணத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பகுதி வந்து சேரும். ஆக அடுத்தடுத்து உறுப்பினர்கள் சேர்ந்து கொண்டே இருந்தா இந்த திட்டம் தடையில்லாம நடந்து வரும். ஏதாவது ஒரு கட்டத்துல புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை தடைப்பட்டுச்சுன்னு வைங்க, அப்போ நீங்க கட்டுன இந்த கோபுரம் கண்டிப்பா சரிஞ்சு தரமட்டமாகும். அடிப்படையில் இந்த திட்டத்தோட பேரு பான்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேலை நாடுகள்ல ரொம்ப பிரபலமான ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் திட்டம் தான். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க்ல பதிவு செய்யாத எந்த நிறுவனமும் பொதுமக்கள்கிட்ட இருந்து வைப்பு நிதியை, அதாவது பிக்சட் டெபாசிட்டாவோ அல்லது அவங்க கிட்ட இருந்து பணம் பெறுவதையோ முழுமையா தடை செஞ்சிருக்காங்க. அதன்படி இந்த மை வி3 ஆட்ஸ் நிறுவனம் மக்கள்கிட்ட பணம் வாங்கி அதை வைப்பு நிதியாகவோ அல்லது பணம் சுழற்சி முறையில நடைபெறதுக்கோ ரிசர்வ் வங்கி கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இருக்கணும். இந்த பணத்தை வாங்கி அவங்க என்ன செய்யறாங்க, எப்படி மக்களுக்கு இந்த பணம் திரும்பி போகும் அப்படிங்கிற ஒரு டீடைல்டு ரிப்போர்ட்டை ரிசர்வ் வங்கி கிட்ட கொடுத்து அதுக்கான பர்மிஷன் வாங்கியிருந்தா மட்டுமே இந்த பதிவு செல்லும். அதாவது இந்த மை வி3 ஆட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு உண்மையான நிறுவனமா கருதப்படும். அப்படி இல்லாம இவங்க ரிசர்வ் வங்கி கிட்ட எந்த பதிவுமே செய்யாம பொதுமக்கள் கிட்ட பணம் வாங்கி அதை மணி ரொட்டேஷன்ல விட்டாங்கன்னா கண்டிப்பா இது மிகப்பெரிய குற்றம். இந்த குற்றத்துக்கு தண்டனையும் உண்டு. இதை தெரிஞ்சுதான் என்னவோ இந்த நிறுவனம் மக்கள்கிட்ட இருந்து வாங்குற பணத்துக்கு நாங்க அவங்களுக்கு ஆயுர்வேத அழகு பொருளும் ஆர்கானிக் மாத்திரையும் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இத்தனை மாத்திரைகளையும் இந்த அழகு பொருள் சாதனத்தையும் வச்சு என்ன பண்றது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியே. இந்த மாத்திரையோட உள்ளடக்கம் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. சரி, இந்த விளம்பரத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே, எப்படி இது மக்கள்கிட்ட இவ்வளவு வேகமா பரவச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். மக்கள்கிட்ட இருந்தே மக்கள் மூலமா தான் இந்த திட்டம் எல்லார்கிட்டும் பரவி இருக்கு. இதை ஆதரிக்க இந்த திட்டத்தை ஆதரிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு மாசம் மாசம் பணம் ரொம்ப ஈஸியா வருது, அப்புறம் எதுக்காக இதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி அவங்க எழுப்புறாங்க. தவிர இதுல அடிப்படை உறுப்பினரா இருக்கிறவங்களோட வாதம் என்னவா இருக்குன்னா, எங்க கிட்ட இருந்து இந்த நிறுவனம் ஒரு பைசா கூட வாங்காம எங்களுக்கு மாசமானா 150 ரூபாய் கொடுக்கறாங்க அப்படின்னா இது விளம்பரத்துல அவங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நம்மளவே திரும்பி கேள்வி கேட்கறாங்க. இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை இது அவங்களுக்கு ஒரு முதலீடு. இந்த தொகை தொடர்ந்து மக்களுக்கு கிடைக்கும் போது அவங்க இந்த நிறுவனத்தை நம்பி மேலும் மேலும் முதலீடு செய்வாங்க. நிறைய புதிய உறுப்பினர்களையும் சேர்த்து விடுவாங்க. இது போன்ற நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி சாதாரண மக்கள் தான் மிக சிறந்த விளம்பர தூதர்கள். சல்லி காசு செலவு பண்ணாம தினம் தினம் புது புது உறுப்பினர்கள் சேர்றதுக்கு இந்த மக்கள் தான் மிகப்பெரிய பாலமா இருக்காங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பேசிக் ஸ்கீமா இருக்கு இல்லையா, இலவசமா சேர்ந்து தினம் தினம் விளம்பரங்களை பார்த்து மாசத்துக்கு 150 ரூபாய் பிடித்தமெல்லாம் போக 105 ரூபாய் வாங்குறாங்க இல்லையா, அவங்க தான் மிகப்பெரிய பலம். ஓரிரு மாசங்கள் அவங்களுக்கு தொடர்ந்து அந்த பணம் வந்துட்டா உடனடியா அவங்க அடுத்த கட்டத்துக்கு தங்களை நகர்த்தி கொண்டு போறாங்க. எல்லாத்துக்குமே சீக்கிரம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையை தூண்டுற அந்த கிரவுன் மெம்பர்ஷிப்ல இணையறாங்க. பல குடும்பங்கள் அவங்க கிட்ட இருக்கிற நகைகளையும் அவங்களோட சேமிப்பையும் இந்த திட்டத்தின் கீழ் செலுத்தி இன்னைக்கு அவங்களோட நிலைமையெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் நமக்கு இல்லை. என்னதான் இந்த நிறுவன தலைவர் யூடியூப் சேனல்ல மக்கள்கிட்ட எல்லாம் பலவிதமான விளக்கங்கள் கொடுத்தாலுமே இது ரிசர்வ் வங்கி அனுமதிக்காமல் நடைபெற்று வந்துச்சுன்னா கண்டிப்பா இதுல பணம் செலுத்தின மக்கள் எல்லாம் பணத்தை இழக்க நேரிடும். இதுதான் கசப்பான உண்மை. விழித்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்.